அடியேன் அது எது அடியேன் தாம்பு கயிறு அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது இப்படியா வளைவு வளைவா இப்படித்தான் தாம்பு கயிறை வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா தாம்பு கயிறு அப்படியே உள்ள போட்டுருவா. ஆமா சில பேர் இழுத்து இப்படி கீழே போட்டுருவா. ஆமா போட்டா என்ன ஆகும்னா தாம்பு கயிறு முறுக்கிக்கும், வேஸ்டா போயிடும். அது இழுக்கிறதே அப்படி இழுக்கச்சவே இப்படி வளையமா கொண்டு வரணும். இப்படி வச்சுட்டா அது முறுக்கிக்காது. ஆமா அது வர கோசப்பா நான் சும்மா காமிக்கிறேன். இந்த பாரு இப்ப இந்த கயிறெல்லாம் முறுக்கின்றது பாரு. ஏன்னா ரொம்ப நாளா இது அப்படியே தொங்க விட்டுருக்கா. ஆமா இப்படி இப்படி ஆயிருத்தது. இப்படி இந்த முறுக்கல் இருக்கு இல்லையா? ஆமா முறுக்கி அது போகணும். அதுக்கு தனியா சுத்தணும் அவசியம் இல்லை. நம்ம இழுக்கச்சவே இது பாரு கை அப்படி தானா இருக்கு பாரு. அப்படியே அப்படியே பண்ணணும். இன்னொன்னு கடத்த ஜாயிட்டா அப்படியே குடத்தை தொடக்கூடாது. குடத்தை அப்படி பிடிச்சி இந்த கையை ஆரம்பிக்கணும், திருப்பி இந்த கையை ஆரம்பிக்கணும். ஏன்னா தாம்பு கயிறு அங்கங்க படுறதோ இல்லையோ ஆமா அது சுத்தி இல்லை. தாம்பு கயிறு தொட்டு விட்டா ஆமா கையை வந்து அலமிண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அலமிண்டு ஆமா நேக்கா எடுக்கணும். ஆமா வாய்ப்பு இல்லை. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்றேன்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா தாம்பு கயிறு இப்படிதான் பண்ணும். போட்டு இப்படி எடுக்கிறது இப்படி கொடுத்து அப்படியே கண் தொழிலே அப்படியே விடுவா. மூத்தடி தாம்பு கயிறை சுத்தமா முறுக்கிக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அடியேன் எல்லாத்துலயும் ஒரு டெக்னிக் இருக்கு.